விசுவாசியினுடைய மரண வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா 3 காரியத்துக்கு நீங்க சாகணும். பாவத்துக்கு சாகணும், மாம்சத்துக்கு சாகணும், அடுத்தது உலகத்துக்கு சாகணும். சரி, பாவத்திற்கு மரித்தவன்னா ரோமர் 6ஆம் அதிகாரம் 11 14 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். யாரு? இயேசு என்ன பண்ணாருங்க? பாவத்துக்குன்னு சொல்லி ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பண்ணாருங்க? அவரு ஒரே தரம் பாவத்திற்கென்று மரித்தார். அவருடைய பாவத்துக்காக சாகல. அவர் என்ன பண்ணாரு? என்னுடைய பாவத்திற்காக, உங்களுடைய பாவத்திற்காக ஒரு தடவை செத்து போனாருங்க. ஹல்லேலூயா. அவர் மரித்து 3ஆம் நாள்ல என்ன பண்ணாரு? அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. இப்போ பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். யாருக்காக பிழைத்திருக்கிறார்? பிதாவுக்காக இயேசு பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு தாங்க நமக்கு எக்ஸாம்பிள். இயேசு தான் நமக்கு உதாரணம். இயேசு என்ன பண்ணாருங்க? பாவத்துக்கு, என் பாவம் உங்க பாவத்துக்காக இயேசு மரித்தார். மரிச்சிட்டு அவர் என்ன பண்ணாரு? அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார். இப்போ தேவனுக்காகவே அவர் பிழைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்களும் என்ன செய்யணுமா? உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், ஹல்லேலூயா, நாம் என்ன செய்யணும்? பாவத்துக்கு செத்து போயிடணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பாவத்துக்கு செத்துப்போ. அப்படின்னா என்னதுங்க? என்னெல்லாம் பாவம் உலகத்தில் புதுசாக வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வேலை பாவம்னா என்னன்னு தெரியாத, உலகத்தில் என்னெல்லாம் பாவம்னு சொல்லியிருக்காங்களே அதெல்லாமே பாவம் தான் இல்லையா? நமக்கே தெரியும், நம்ம மனசாட்சிக்கு நமக்கு தெரியும் எதெல்லாம் பாவங்கிறது நமக்கு தெரியும். அப்போது பாவத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? பாவத்துக்கு சாகுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஆசீர்வாதம் இல்லைங்க, ஆண்டவரை நான் தேடிக்கிட்டே தான் இருக்கேன், ரொம்ப வருஷம் ஆகுது, ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லைங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி சொல்றீங்க அப்படின்னா எங்கேயோ உங்களுக்குள்ள பாவம் இருக்கிறது. அதை கண்டுபிடிங்க. ஒரு பொறாமை இருந்தால் கூட பாவம் தான். நம்ம நினச்சிட்டு இருப்போம் குடிக்கிறவன் தான் பாவம் பண்ணுறான், விபச்சாரம் பண்ணுறவன் தான் பாவம் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? அப்போது எதெல்லாம் இருக்குது அதை கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒன்றை நீங்கள் தூக்கி எறிஞ்சிங்கன்னா அங்கே என்ன ஆயிருங்க? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஆசீர்வாதம் தானாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்கள் விசுவாசத்தை இந்த பாவம் தடுக்குது. அந்த பாவம் கெடுத்து போடுது. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுக்குது. சரி, இப்போ அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நாம் என்ன பண்ணணும்? நான் இப்போ வாழ்கிறதே இயேசுக்காகத்தான் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. என்ன நினைக்கணும்? நான் பாவத்துக்கு செத்துட்டேன், என்னால் பாவம் பண்ண முடியாது, இப்போ நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் பாவத்துக்கு செத்துட்டேன், சினிமாவுக்கு செத்துட்டேன், டிவிக்கு செத்துட்டேன், பொழுதுபோக்குக்கு செத்துட்டேன். ஹல்லேலூயா. இயேசுக்காகத்தான் நான் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பொறாமைக்கு செத்துட்டேன், பொய்க்கு செத்துட்டேன், நான் இயேசுவுக்காகத்தான் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும்? இயேசுவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக என்ன பண்ணக்கூடாதுங்க? சரீர இச்சைகளின்படி. அப்படின்னா நம்ம உடம்பு கேட்கறது எல்லாத்தையும் நாம கொடுக்க கூடாதுங்க. மனசு கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்க கூடாதுங்க. ஹல்லேலூயா. மனசு எல்லாத்தையும் தான் கேட்கும், உடம்பு எல்லாத்தையும் தான் கேட்கும். ஆனால் உடம்பு கேட்குற எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணக்கூடாது? அதை கொடுக்கக்கூடாது. அப்படி நாம் கொடுக்கும்போது என்ன ஆயிடுது? நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, நம்மளுடைய உடம்பு கேட்குது, மனசு கேட்குதுன்ட்டு அதை நாம் கொடுக்கும்போது பாவத்துக்கு கீழ்ப்படிஞ்சிடறோம். அப்படி பண்ணும்போது சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவமாளாதிருப்பதாக. சாவுக்கேதுவான சரீரம் இது என்னதுங்க? இது விதைக்கப்பட போகிறது. இன்னொரு வசனத்துல வரும், என்னன்னா பூமிக்குரிய மேனியும் உண்டு, வானத்திற்குரிய மேனியும் உண்டு. மேனினா என்னது? உடல்.
பூமிக்குரிய உடலும் உண்டு, அது வானத்திற்குரிய உடலும் உண்டு. பூமிக்குரிய உடல் என்னாகும், நாம செத்ததும் இந்த பூமியில புதைக்கப்படும், விதைக்கப்படும். விதைக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய ஆவி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வானத்துக்குரிய உடல். அந்த வானத்துக்குரிய உடல் எங்க போகுது, அது வானத்துக்கு அது கடந்து போகிறது, பரலோகத்திற்கு அது கடந்து போகிறது. அப்போ நாம உள்ள இருக்கக்கூடிய ஆவியை காத்து கொள்ளுகிறதுல தீவிரமா இருக்கணும். இந்த உடம்பு கேக்குதுன்னு என்னெல்லாம் ஆசையோ அதையெல்லாம் கொடுத்தா ஒன்றும் இல்லை, இனிப்பு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாவே என்ன வந்துருங்க சொல்லுங்களேன். சோறு தட்டு தட்டா போட்டு சாப்பிட்டாவே என்ன ஆயிருங்க, சுகர் வந்துடும் இல்லையா. சரி, நான் டெய்லி மட்டனும் சிக்கனுமே சாப்பிட்டுட்டு இருந்தா என்ன வந்துருங்க, கொலஸ்ட்ராலும் ஹார்ட் அட்டாக்கும் வந்துடும். பாவம் எதெல்லாம் பாவம்னு கேட்டீங்கன்னா மிதமிஞ்சிய எல்லாமே பாவம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது இதை செய்யாதேன்னு சொல்லுது. ஆனா நாம செய்யறோம் அப்படின்னா அது பாவம். அங்க ஒரு அடிமைத்தனம் நமக்குள்ள இருக்கு. யாராவது அடிமைத்தனத்தை விரும்புறீங்களா? அந்த அடிமைத்தனத்தை விட்டு நாம வெளியில வரணும். உங்க வாழ்க்கையின் எந்த பகுதியில் அடிமைத்தனம் இருக்கு, கீழ்ப்படியாம இருக்குது, என்னால கீழ்ப்படியவே முடியலைங்கன்னு சொல்றீங்களா, அப்போ அந்த கீழ்ப்படியாமையின் ஆவிக்கு அடிமைகளா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொன்றுலையும் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணுங்க. ஆராய்ந்து பார்த்து சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, இந்த உடம்பே செத்து போக போற உடம்பு, இந்த உடம்ப உங்க சரீரத்தை பாவம் ஆளும்படிக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. பாவத்தை நாம வெறும் உடம்புனால செய்ய போறது இல்லை. ஹல்லேலூயா. டெய்லி 2 கிலோ சிக்கன் சாப்பிட்றீங்க, மட்டன் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த உடம்பு தான் சாப்பிடுதா? அதுக்கு முன்னாடி எது கேட்குது? அதை மட்டனை எது கேட்குது? நாக்கு கேட்கறதுக்கு முன்னாடி என்ன கேட்குதுங்க? வாய் இல்லை, என்ன கேட்குதுங்க? மனசு. ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்றோம், மனம் சுத்தி சுத்தி வருது தானா ஏசு ராஜாவ அப்படின்னு பாடுறோம். பாடிட்டு ஒரு ஆளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பாடுற ஆளே என்ன பண்ணுது, தினம் 1 கிலோ சிக்கன் மட்டன் இல்லைன்னா என்னால் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க. அந்த டைம் ஆனால் என்ன கேட்குது, அவங்க நாக்கு ருசியாக சிக்கனையும் மட்டனையும் கேட்குது இல்லையா. அப்போ அவங்க எதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க சொல்லுங்களேன். அந்த அவங்க மனசு அதுக்கு அடிமையா இருக்குது இல்லையா. இந்த மாதிரி எந்த அடிமைத்தனமும் நமக்குள்ள இருந்தா அது பாவம். அப்போ இந்த பாவங்கள் எல்லாத்துல இருந்தும் நம்ம வெளியில வந்து உங்க சரீரத்தை பாவம் ஆளாதபடிக்கு மனக்கட்டுப்பாடோடு கூட வாழுங்கள். ஹல்லேலூயா. என்ன எப்படி வாழணும்? மனக்கட்டுப்பாடு. என்னால் மனக்கட்டுப்பாடோடு இருக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்படுத்துகிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மனசு உங்க ஆவிக்கு தான் கீழ்ப்படியணும். உங்க மனசுக்கு எஜமா ஆவிதான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை சொல்லல, உங்க ஆவி. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவி தான் என்னதுங்க, உங்களுடைய மனசுக்கு எஜமா. ஹல்லேலூயா. மனசை கண்ட்ரோல் பண்ண தெரியலைன்னா நாம என்ன செய்யறோம், ஆண்டவருக்கு பிரியமானபடி நாம வாழ முடியறதில்ல. அப்படி ஆண்டவருக்கு பிரியமானபடி நாம வாழாத போது பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம சுயத்திற்கு செத்த ஒரு வாழ்க்கை வாழல. ஹல்லேலூயா. சுயத்துக்கு சாகணும், பாவத்துக்கு சாகணும். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக, அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக, என்னவாக, உங்கள் அவயவங்களை அப்படின்னா என்னதுங்க, உடல் உறுப்புக்கள். என்னதுங்க, உங்கள் உடல் உறுப்புக்களை என்ன பண்ணணுமா, அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல். உங்க கண்ணை என்ன பண்ணக்கூடாதுங்க சொல்லுங்களேன். இச்சையோட இந்த கண்ணு பார்த்ததுன்னா என்ன பண்ணிடணும்னு சொல்லி இருக்கிறாரு சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டில் இப்படிதான் சொல்லி இருக்கிறாரு ஆண்டவர். இச்சையோட உங்க கண்ணு பார்த்ததுன்னா அதை பிடுங்கி எரிஞ்சிருங்கன்னே சொல்றாரு இல்லையா. சரி, அதுக்கப்புறம் இயேசு என்ன பண்ணிட்டார், நமக்கு கிருபை கொடுத்துறாரு. நீ பிடுங்கெல்லாம் வேண்டாம்ப்பா, நானே பிடுங்கி எரிஞ்சிட்டேன்
உன் பாவத்தையெல்லாம் நானே பிடுங்கி எரிஞ்சிட்டேன், நீ விசுவாசி போதும், தீர்மானம் எடு போதும், அதில் வாழ ட்ரை பண்ணு போதும். ஹல்லேலூயா. பாவத்தை இயேசு வரத்துக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனிதனால் என்ன பண்ண முடியாதுங்க, பாவத்தை ஜெயிக்க முடியல. ஆனால் இப்போ பாவத்தை ஜெயிக்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் சரீர உறுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் கண்ணாகட்டும், உங்கள் காதாகட்டும், காது பக்கத்து வீட்டில் போய் நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே பக்கத்து வீட்டில் என்ன பண்ணக்கூடாதுங்க, சொல்லுங்களேன், பக்கத்து வீட்டில் ஒட்டு கேட்கக்கூடாது. அப்போது இருக்கிறது இங்கே தான் இருப்பாங்க. சிலர்லாம் பாருங்க, நம்ம மெதுவாக குசு குசுன்னு பேசினா கூட கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படித்தான் அவங்களுக்கு காது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அப்படி கேட்டு கேட்டு காதை அப்படி பழக்கிட்டாங்க. அப்படி பழக்கிட்டதுனால எவ்வளோ மெதுவாக பேசினாலும் கேட்குது. அப்போ அந்த ஒட்டு கேட்குற ஆவி, பரணி பேசுகிற ஆவி, அந்த ஆவி என்ன பண்ணுதுங்க, அதுக்கு அவங்க பழக்கிட்டாங்க. இப்போ பாவத்துக்கு உன் காதை ஒப்பு கொடுக்காத, உன்னுடைய கண்ணை ஒப்பு கொடுக்காத, உன் கையை கொடுக்காத பாவத்துக்கு, உன் காலை கொடுக்காத, உன் உடம்போடைய எந்த உறுப்புகளையும் பாவம் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுக்காத, உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு கொடுக்காதீங்க. உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து. ஹல்லேலூயா. எப்படி நீங்க என்ன இருக்கீங்க, மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக. எப்படி இருக்கிறீங்க நீங்க இப்போ, மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துரு. சொல்லுங்க, டெய்லி காலையில் எந்திரிச்சது என்ன சொல்லணும், வாலிப பிள்ளைங்களா சொல்லுங்க, பெரியவங்களா சொல்லுங்க, என்ன சொல்லணும், என் கண்ணை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் காதை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் வாயை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இதனால நான் பாவம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒப்பு கொடுங்க. அப்படி நீங்க காலையில எழுந்து தினம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை செய்ய தயாரா இருக்கிறீங்க? அப்ப ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இது ஆண்டவருக்கு தான் சொந்தம். என்னுடைய சரீர உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு தான் சொந்தம். ஆண்டவரை தான் இந்த உறுப்புகள் மகிமைப்படுத்தணுமே ஒழிய பிசாச மகிமைப்படுத்த கூடாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. எதுக்குரிய ஆயுதமா கொடுக்கணுங்க, நீதிக்குரிய ஆயுதமா கொடுங்க. பாவத்திற்குரிய ஆயுதமா நீங்க கொடுக்காதீங்க, அநீதிக்குரிய ஆயுதமா கொடுக்காதீங்க. நீதிக்குரிய ஆயுதமாக உங்கள் சரீரத்தின் எல்லா உறுப்புகளையும் ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணுமாமா, நீங்க உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இருக்கிறீங்க? சரி, ஞானஸ்நானத்தின் மூலமாக நீங்க கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். என்ன பண்ணப்பட்டுட்டீங்க? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். இப்போ நீங்க கிறிஸ்துவோடு கூட உயிரோடு கூட எழுந்திருக்கீங்க. கடுகு வித கோதுமை மணி இது செத்த மாதிரி, அது செத்து அது அப்படியே வேறொரு உருவத்தில் வளர்ந்த மாதிரி இப்போ என்ன ஆயிட்டீங்க, பழைய மனுஷன் செத்து போயிட்டான். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பழைய மனுஷன் செத்து போயிட்டான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க லட்சம் தடவை என் மூலமாவே நீங்க கேட்டிருப்பீங்க. அது எதனால அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. நீங்க மரித்து உயிரோடு கூட எழுந்துட்டீங்க. இன்னமும் நீங்க என்ன செய்யக்கூடாதுங்க, பழைய வாழ்க்கை வாழாதீங்க. தயவு செய்து பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தயவு செய்து பழைய வாழ்க்கை வாழாதீங்க, பாவ வாழ்க்கை வாழாதீங்க. ஹல்லேலூயா. இப்போ நீங்க தான் உங்க மனதை மறுரூபமாக்கணும். ஆண்டவர் உதவி செய்வார் அதுக்கு. ஹல்லேலூயா. நீங்க தனியா போராடினீங்கன்னா, ஆண்டவர் இல்லாம நான் ஒரு பாவத்தை நிறுத்துறேன்னா உங்களால முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவரே நீர் எனக்கு ஒத்தாசை செய்கிறீர், ஆண்டவரே என்னால் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும் அப்படின்னு காலையில் எழுது தினம் நீங்க சொல்லி ஒரு தீர்மானத்தோடு வாழ ஆரம்பிங்க. அப்போ நீங்க அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க உங்க ஆயுதங்களை அவயவங்களை அநீதியின் ஆயுதமா கொடுக்காம நீதியின் ஆயுதமா கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ என்ன பண்றீங்க, 14 பார்க்கிறோம், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல்
கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே. ஹல்லேலூயா. நீங்க எதுக்கு கீழ்ப்பட்டு இருக்கல? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கல. அதாவது பிசாசு அவன் சார்ந்த காரியங்களுக்கு அவனுடைய ஆளுகைக்கு நீங்க கீழ்ப்பட்டு இருக்கல. இப்ப நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? நீங்க கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவம் உங்களை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. என்ன பண்ண முடியாது? பாவம் உங்களை ஜெயிக்க முடியாது. அப்ப பாவம் உங்களை ஜெயிக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பாவம் வரும், வந்து தொட்டுட்டு தான் போகும். ஹல்லேலூயா. இச்சை வரும், விபச்சார எண்ணங்கள் வரும், வேசித்தன ஆவிகள் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அது தொடர்றதுக்கு முயற்சி பண்ணத்தான் பார்க்கும். அதே மாதிரி பீடி சிகரெட் ஆவிகள் வரும். அதே மாதிரி வேற எந்த பாவமானாலும் வரும். ஆனா அது உங்க எண்ணத்தை தொடத்தான் முடியும், உங்க எண்ணத்துல உங்களை தூண்டதான் முடியும். ஹல்லேலூயா. என்னதுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா? இந்த நினைவுகளில் இப்போ ஒருத்தன் சிகரெட் குடிக்கிறவன் இருக்கிறான் அப்படின்னா, அந்த சிகரெட் குடிக்கிறவனை அந்த எண்ணம் அந்த டைம் ஆனால் என்ன பண்ணும்? அந்த எண்ணம் அவனை தாக்குதுங்க. அப்படி அவனை தாக்கும் போது அவன் என்ன பண்ணுறான்? சிகரெட் குடின்னு தூண்டுது. அப்படி தூண்டும் போது அவன் என்ன பண்ணுறான்? அவன் கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்தி பார்க்குறான், அப்புறம் அவன் என்ன பண்ணுறான்? அதை செய்தர்றான் இல்லையா? அப்போது அது தூண்டதான் முடியுமே ஒழிய அந்த சிகரெட்டை அந்த ஆவியே எடுத்து உங்கள் வாயில் வச்சு உஃப்னு ஊத வைக்க முடியுமா? சொல்லுங்களேன். முடியாது. அது மாதிரி தாங்க நீங்கள் தான் மேற்கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. அது வரும் போகும். உங்களுக்கு ஒரு பாசிங் கிளவுடு மாதிரி, மேகம் ஒன்று கடந்து போகிற மாதிரி என்ன பண்ணுதுங்க? அது நம்ம வாழ்க்கையில் கடந்து போகும். பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகத்தான் செய்யும். ஆனால் அதை மேற்கொள்ளுகிற வல்லமை நமக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. இத்தனை நேரம் கேட்டதெல்லாம் உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ புரியலையோ, ஒன்னே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாதுன்னு மட்டும் நீங்கள் விசுவாசிங்க போதும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பாவம் என்ன ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நான் கோதுமை மணி மாதிரி, இயேசு மாதிரி நான் பாவத்துக்கு செத்துட்டேன், உலகத்துக்கு செத்துட்டேன், மாம்சத்துக்கு செத்துட்டேன், என்னுடைய சுய எண்ணங்களுக்கு செத்துட்டேன், என் ஆசைகளுக்கு செத்துட்டேன், என் விருப்பங்களுக்கு செத்துட்டேன். கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தேன், கிறிஸ்துவோடு கூட நான் எழுந்திருக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு இந்த பாவம் வேண்டாம். முழங்கால் படிக்கிட்டு அப்படியே எல்லாரும் சொல்லுங்க. எந்த பாவம்னு உங்களுக்கே தெரியும், நான் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கு, ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சத்தியம் உள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஆவிக்குரிய கண்களை கட்டி வைத்திருக்கிற மதிமயக்கங்களெல்லாம் விலகி போயிடும். இயேசுவின் நாமத்தினாலே என்ன பாவமோ எல்லா பாவத்தையும் சொல்லுங்க. இயேசுவின் தெரியலைன்னா கூட, என்ன பாவம்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் அப்படியே பரிசுத்தவானாத்தான் எனக்கு தெரியுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் எனக்குள்ளே என்ன பாவம் இருக்குது எனக்கு காட்டுங்க ஆண்டவரேன்ட்டு. இதையே நீங்கள் தொடர்ந்து கூட கேட்கலாம். கேட்டு அந்த பகுதிகளை எல்லாம் சரி பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இந்த நாளில் எல்லா விதமான பாவங்களையும் அர்ப்பணியுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்காக மரிச்சிட்டீங்க, கிறிஸ்துவுக்காக ஜீவனோடு கூட இருக்கிறீங்க. பாவம் உங்களை ஜெயிக்க முடியாது. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த பாவம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் இதை செய்துட்டு இருக்கேன் ஆண்டவரே,
உமக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை செய்துட்டு இருக்கேன் ஆண்டவரே, என்னை மன்னியுங்க ஆண்டவரே. இதுதான் என் ஆசீர்வாதத்தை தடுக்குது, இது என் மனசை கட்டி போட்டிருக்குது, இது என்ன அப்படியே ஒரு என்னை இதை திருப்பி திருப்பி செய்ய வச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் வேண்டான்னு தான் சொல்கிறீங்க, உங்கள் வசனம் வேண்டான்னு தான் சொல்லுது, ஆனால் என்னை திரும்ப திரும்ப இந்த காரியங்கள் செய்ய வச்சுக்கிட்டே இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இதை செய்யக்கூடாதபடிக்கு ஆண்டவரே, இதிலிருந்து நான் விடுதலை ஆகிறதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்திருக்கிறீர். உங்கள் கிருபையில் இருக்கக்கூடிய வல்லமை எனக்கு இதை மேற்கொள்ளுகிறதற்கான பலனை கொடுக்கிறது. நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபையை சார்ந்து கொண்டு இந்த பாவத்தை நான் மேற்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உமக்காக செத்த வாழ்க்கை வாழ்கிறேன் ஆண்டவரே, உமக்காகவே ஜீவிக்கிற வாழ்க்கை வாழ்கிறேன் ஆண்டவரே. உலகத்திற்கு செத்த வாழ்க்கையும் ஆண்டவரே உமக்காக ஜீவிக்கிற வாழ்க்கையும் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. ஒப்புக்கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உலகத்தின் அதிபதியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க, கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா உலகத்தின் அதிபதியின் கிரியைகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். எல்லா உலகத்தின் அதிபதிகள், உலகம், மாம்சம், பிசாசின் கிரியைகள் எல்லாம் விட்டுக்கொடுங்க, உண்மையா விட்டுக்கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறு ஒண்ணுக்குமே பிசாசு வராதுங்க. இது சின்ன விஷயம் தானே, இதற்கு நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணுமா, இது ஒரு பாவமா அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அந்த சின்ன செத்த ஈதான் முழு தைலக்காரனுடைய தைல குப்பியையும் நாசமாக்குது. உங்களுடைய குழம்புல பள்ளி விழுந்துருச்சுன்னா அது எப்படி அந்த முழு குழம்பு நாசமாகுதோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருப்பது நீங்க சின்னதுன்னு நினைக்கிறீங்களே, அந்த சின்ன பாவம் தான், அதுதான் உங்களுக்கு அது உங்க ஆசீர்வாதத்தை கெடுத்துக்கிட்டு இருக்குது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. பாவங்களிலிருந்து விடுதலை, உலகத்திலிருந்து விடுதலை, சுயத்தை மையமாய் கொண்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலை, மாம்சத்திலிருந்து விடுதலை, மாம்ச இச்சைகளிலிருந்து விடுதலை, உலகத்தின் கிரியைகளிலிருந்து விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் நான் கடிந்து கொள்ளுகிறேன். மனக்கண்கள் தெளிவாவதாக, மனக்கண்கள் பிரகாசமாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவுக்காக செத்த ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, உலகத்துக்கு செத்து கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவருக்குள்ளாகவும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உலகத்துக்கு சாகட்டோ, பாவத்துக்கு சாகட்டோ ஆண்டவரே, மாம்சத்துக்கு சாகட்டோ. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கிறிஸ்துவின் ஜீவனோடு கூட உமக்காக வாழ அருமை பிள்ளைகளை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகளை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை பெருகட்டும். தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தலைமுறை சாபங்களினால் வருகிற ஆவிகளின் வல்லமைகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தலைமுறை முரட்டாட்டங்களை, தலைமுறை சாப பிரச்சனை, சுபாவ பிரச்சனைகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். தலைமுறையாய் வருகிற பாவங்களை நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். பாவத்தை இயக்குகிற ஆவிகளின் வல்லமைகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பூரண விடுதலையை சொல்லுகிறோம், பூரண ஆசீர்வாதத்தை சொல்லுகிறோம். பரிபூரண நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா விதத்திலையும் ஒரு விசுவாசியானவன் உங்க மதிப்பீடுகள் உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக, உங்க கோட்பாடுகளுக்கு விரோதமாக நாங்கள் செயல்படக்கூடாதபடிக்கு எல்லாவற்றிலும் மனம் திரும்பி ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக, கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க, உலகத்திற்கு மரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.